இந்த விதி என்பது நம்மை மீறி நடப்பது. நம்ம முயற்சியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பையனுக்கு காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு ரஜினிகாந்த் படத்தை லிங்கா முதல் நாளே பார்க்கணும்னு ஆசை. பிளாக்ல டிக்கெட்டு. அம்மா கிட்ட சொல்கிறான், நான் காலேஜுக்கு பணம் கொடுக்கணும்மா, அதனால் ஒரு 500 ரூபா கொடு. அவங்க அம்மாவும் பையன் படிக்கிறானன்னு கொடுத்துட்டான், புருஷனுக்கு தெரியாமல். வாங்கிட்டு பிளாக்ல டிக்கெட்டும் வாங்கிட்டான். காலேஜில் பக்கத்தில் இருந்த பையனை எனக்கு பதிலாக நீ அட்டெண்டன்ஸ் கொடுறான்னு அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணிட்டான். அம்மா கிட்ட படம் வாங்கினது இவன் புத்தி, டிக்கெட் வாங்கினது இவன் புத்தி, ஃபஸ்ட் ஷோ போய் உட்கார்ந்தானே அதுவும் இவன் புத்தி, காலேஜில் ப்ராக்ஸி கொடுக்க வச்சது புத்தி. எப்போவுமே இந்த சினிமா தியேட்டரில், பெரிய தியேட்டர்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷக்கும் ஏபிசின்னு வரிசை இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலையும் 30 டிக்கெட் இருந்தால் 30 டிக்கெட்டு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் தரமாட்டான். ஒவ்வொரு வரிசையிலையும் ஒரு 4 டிக்கெட் வச்சுருப்பான். ஏன்னா கடைசி நேரத்தில் புருஷன் பெண்டாட்டியாகவோ தனியாகவோ வந்தால் அவங்களுக்கு சீட் ஒதுக்கணும். இவன் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து